தேவனிடத்துல போய் சேர்வதற்கு இடையில ஒரு மீடியேட்டர், அவர்தான் நாங்க எங்கள மாதிரி ஒரு ஊழியக்காரங்க. They are converted. நான் என்ன சொன்ன பாத்தீங்களா? As a mediator, the praise. முன்னெல்லாம் பைபிளை படிக்க கூடாது யாரும். Earlier days they shouldn't read the Bible. காலங்கள் மாற வேதம் இப்ப நம்ம கைகளில் வந்து The time gets changed. Everyone has Bible on their hand. இப்ப நமக்கு தமிழ்ல எழுதி கொடுத்தது யார்? இது பைபிளை தமிழ்ல யாருக்கும் போகக்கூடாது, யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவனை தான் என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்துவனை சாவடிக்கிறாங்க. Same Christian killed the man who. ஏன்னா வேதத்தை படிச்சுனா அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவே. If they read and understand the word, தவறு செஞ்சா நீ கேட்க ஆரம்பிச்சிடுவே. என்ன கட்டளை? ஓகே, பிரமாணங்கள்னா என்ன? பாவமா இருக்கிற பாவிகளுக்கா இந்த உலகத்துல யாராவது மரித்தது உண்டா? Is anyone died? யாராவது ஒருத்தர் அவங்க பழியாத ஏற்றுக்கொண்டது உண்டா? Is anyone accept their mistake? ஹல்லேலூயா, hallelujah. இயேசு கிறிஸ்து உன் மீது வைத்திருக்க அன்பு நிமித்தம், But because of his extended love, உன் மேல எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா? how Lord loved you. உன் மேல வச்சிருக்க அன்பை காட்டுவதற்கு தன் ஜீவனை கொடுத்து நிற்கிறார். To show his love, he given his life. ஹல்லேலூயா, hallelujah. அப்படியே கண்களை மூடி அவர் சிலுவை பாடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just close your eyes and think, meditate the Lord's suffering. சிலுவையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணிகளும் உனக்காக தான். Each the nailing on the cross is ஐயோ for you. என் புள்ள கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு அவர் சிலுவை பாடை சுமந்தார். He just take the suffering on the cross because my child is suffering. இந்த பாவத்தினால் என் பிள்ளை பாடுபட போது அந்த பாடு நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். Accept the suffering of my son's sin. காரணம் மேல வைத்த அன்பு. Because his தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், அதாவது கிறிஸ்மஸ்னா டிசம்பர் 25, இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதா? So don't we celebrate Christmas? அடிக்கடி ஒவ்வொரு ஈஸ்டர் இந்த உயிர்த்தெழுத நாளும் மரித்த நாள்லையும் சில விளக்கத்தை கொடுத்துட்டு தான் தெய்வ செய்திக்கு நேராக கடந்து போவேன். Earlier messages we given explanation about the Easter. இயேசு கிறிஸ்து மரித்து 300 ஆண்டு எந்த ஒரு சுவிசேஷமும் அது அப்படியே ஸ்தம்பிக்கப்பட்டது. The gospel stopped for 300 years after Jesus dead and arise. Before 300 வருடங்களுக்கு அப்புறமேல்ட்டு after 300 years, கான்ஸ்டைன் என்ற ஒரு ராஜா, a king Constantine, அவன் நல்ல பராக்கிரமசாலி, he is a mighty man, நிறைய ஆலயங்களை கட்டிட்டு he built many temples. அவன் ஒரு சூரிய கடவுளை வணங்கி He கொண்டிருந்தான். worshipped a sun. சூரிய கடவுள்னா எங்க இருக்கும்? The Lord of sun. சூரியன் உதிக்கிற திசையிலே நோக்கியே பார்த்த மாதிரி இருக்கும். The Lord which looked towards the sun where it rise. நல்ல ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனிதன். Is a good idol worshipper. அவன் போருக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது அநேக போர்ல அவன் தோத்து போறான். He faced many failures when he met the war. ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது சொப்பனத்துல வந்து at a sleep and dream, அந்த சொப்பனத்துல ஒரு காரியத்தை அவன் பார்க்கிறான். he saw a vision. ஏதோ யாரோ சிலுவையில தொங்குறது போல ஒரு சொப்பனத்தை அவன் He பார்க்கிறான். had a vision like someone hanging on the cross. அவன் தன் தாயினிடத்துல வந்து கேட்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறேன் அப்படின்னு. He just inquired his mother about his vision. அப்ப அவங்க சொல்றாங்க, Then she said, பிதாவின் குமாரனாக இந்த பூமியில வந்து மரித்த இயேசுவை தான் நீ பார்த்திருக்கிற. the vision you saw the son of a man who came and died on the cross. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு என்ன இருக்குன்னா சந்தோஷம் வந்தது. He is happy about that word. போர்ல போகும்போது எல்லார் கைகளிலும் ஒரு கொடி, அதுல வந்து கிராஸ் போட்ட மாதிரி, இயேசுக்கு சிலுவையில தொங்குற மாதிரி அடையாளத்துக்கு ஒரு கிராஸ் போட்டுட்டு தேவன் இயேசு எனக்கு துணையா இருப்பாரு, அந்த போருக்கு போறான். So whenever he approaches the war, he just used to have a flag printed with அந்த போர்லயும் அவன் ஜெயிச்சிடுறான். He won the battle. உடனே அவனுக்கு சந்தோஷம். He child. இயேசு என்றவர் என் வாழ்க்கையில வந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். So he thought that Jesus came and delivered. உடனே அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. He had a change in his life. உடனே அவன் தேசத்துல இருக்கிற எல்லாரையும் சொல்றான் இயேசுவை வணங்க வேண்டும் என்று. Immediately he ordered the people to worship Jesus. அவன் வணங்கின எல்லா சூரிய கடவுள் எல்லா தெய்வத்தை என்ன பண்ணிட்டான், சிலையெல்லாம் உடைச்சிட்டு எல்லா ஆலயத்திலும் தேவனை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக
சொல்ல ஆரம்பிச்சிட்டான். He just started to worship all the people to Jesus and demolished the existing temple and given to the Jesus. இதுவரையும் கிறிஸ்துவத்துல தேவனுக்கு விரோதமாய் சிலை வழிபாடு என்றதே கிடையாது. And Christianity there is no idol worship. இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவாகிய தேவனும் சரி, ஆவியானவரும் சரி, Jesus the Father and Holy Spirit, மூவரும் ஒருவராய் இருக்கிறதால அவர்களுக்கு உருவங்கள் கிடையாது. the Trinity, God has no அவர் image. கல்லிலும் ஓவியத்திலும் சிற்பத்திலும் அவர் நிலைத்திருப்பதில்லை. Our Lord will not live in these idols. அல்லேலூயா. And the அதனால என்ன பண்றாரு, அவர் அதை விரும்புறதில்லை. He doesn't like that. இந்த கான்ஸ்டன்ட் ராஜா மூலமா தான் இந்த சிலை வழிபாடு முதலாய் தோன்ற ஆரம்பிக்கிறது. Through the king of Constantine, அது எப்படின்னா the idol worship came. How it was happen? இப்போ அந்த காலத்துல இப்ப நல்ல பெஸ்ட் வேலைன்னா என்ன சொல்லுவாங்க, நல்ல வேலை செய்யறாங்கன்னா How you would call a best worker? என்ன ஒர்க்கர்? ஐடி கம்பெனில வேலை செஞ்சா நல்ல ஒர்க்கர் இல்ல. If you asking people work in IT company, they நல்ல வருமானம்னா சினிமா ஆக்டரா இருந்தா, ஹீரோ வந்தா நல்ல வருமானம். you can get a good income if you are acting. அப்போ அந்த காலத்துல என்ன ஹையஸ்ட் வருமானம், எதுல தலை சிறந்த வேலைனா the highest income during the olden days, எதுன்னு கவனிச்சீங்கன்னா from the field, ஓவியம், இசை and சிற்பக்கலை. the drawing and music and sculpture. என்னது? ஓவியம், The drawing, and மியூசிக். இந்த மியூசிக்லாம் இருக்கவங்கலாம் அவங்கள பார்த்து ராஜா ரொம்ப விரும்புவார். இவங்க மூணு பேரும் எதை சார்ந்து இருப்பாங்கன்னா, ராஜாவுடைய ராஜா அரண்மனை சார்ந்தே இருப்பார்கள். all three people surrounded with the palace. ஏன்னா ராஜாவோட பிரதான வேலை என்ன இருக்குன்னா, கோட்டையை கட்டுவது, ஆலயத்தை கட்டுவது, இதுதான் இருக்கும். The prime job of the king is to establish his fort. இதுல இப்போ ஆலயத்துல இருக்கிற எந்த சிலையும் கிடையாதுன்னு பிறகு அதுல வேலை செய்யறவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. There is no job for the people who did earlier. இவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட முறையிடுறாங்க, இப்ப ஓவியமும் இல்ல சிற்பமும் இல்ல, நாங்க என்ன பண்றது? Just appeal to the king, we lost our job, what we need to. உடனே முடிவு பண்றான். He immediately decided. இயேசுவின் வரலாறை அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். Just started looking Jesus. அப்ப இயேசுக்கு ஒரு தாய் தகப்பன் இருப்பாங்கல்ல. Then there would be a father and mother for him. அப்பனா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் போல இயேசுக்கு தாய் தகப்பன சிற்பத்தை வரையும்படியாகும். They just created an image of. அப்ப இயேசுனா எப்படி இருப்பார்னு சொல்லி முதல் முறையா என்ன பண்றாங்க, சிற்பத்தை இயேசுவுக்கு ஒன்னு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. They just creating image for Jesus. அவர் கூட இருந்த சீஷர்கள், பணியாளர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு சிற்பங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. They just doing a like for his disciples and who are all served along with them. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிற்பங்களை வச்சு இயேசுவை வழிபட ஆரம்பிச்சா. அவனுக்கு அந்த ஞானம் இல்லை, ஏன்னா சொல்லி கொடுக்க அந்த காலத்துல என்ன இல்லை, வேதங்கள் இல்லை. There was no scripture to teach them, hence they followed the idol worship. இதை தான் நான் படிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரோமன் கேத்தலிக் அப்படியே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. This is the same thing followed in Roman Catholic. ரோமன் கேத்தலிக்ல பிரதான காரியம் என்னன்னா, The prime motto in Roman வேதத்தை பாமர மக்கள், அதாவது மனிதர்கள் நார்மலா இருக்கிற நம்ம எல்லாம் படிக்க கூடாது. வெறும் ஃபாதருங்க மட்டும்தான், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆசாரியர்கள் மட்டும்தான் வேதத்தை படிக்கணும், அவங்க தான் போதிக்கணும். அதை நம்ம நினைச்சாலும் படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்க கூடாது. இதெல்லாம் ordinary people shouldn't read the Bible, only who are eligible they should read. அதனால தான் பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ல இருக்க பழைய ஆலயம் எல்லாம் கடற்கரையை பார்த்த போலவே இருக்கும். If you look at the Roman Catholic old and template, it always facing to the sea. எதுக்கு அவங்க வச்சாங்கன்னா, அது அந்த காலத்துல கான்ஸ்டன்ட் ராஜா காட்டின வழிமுறை அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. Followed the ways of Constantine king. அந்த காலத்துல எகிப்திய நாட்டுல ஒரு தேவதை உண்டு. தேவதை போல ஒரு ஆளை வணங்குவாங்க, ஒரு சகோதரிய. In Egypt the people worshipped an angel. எங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம நித்யானந்த சாமியார் மாதிரி வச்சுக்கோங்க. You can take our அவங்க வழிபாடு அங்க வழிபட்டு கொண்டிருக்காங்க. they are just worshipping the angel. அந்த தேவதை பேர் தான் That angel name is called Easter. அந்த தேவதை பேர் என்ன? That angel name. அந்த தேவதையா நினைச்சவங்க, அவங்க மனுஷன் தானே, ஒரு நாள் மரிச்சு போன உடனே அந்த நாடு முழுவதும் துக்கத்துல ஆழ்ந்து நிற்கிறாங்க. The people demised horror. அவங்க இறந்ததை குறித்து 40 நாட்கள் அவங்க நாட்டுக்கு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. துக்கத்தை அனுசரிக்கிற துக்க நாட்கள். என்னது? துக்க நாட்கள். They consoled.
சோ அந்த நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, யாரும் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. During the day they shouldn't take any non-veg. யாருக்கு துக்க நாட்களா இருந்தாங்க? அந்த தேவதைக்காய் அந்த நாட்கள்ல அவங்க இருந்தாங்க. They just hold all those things for the angel. 40 நாள் 40 days. அவங்க இறந்த நாள் தான் என்ன நாள்? The day of death. அவங்களுக்கு அவங்க மனிதனா இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறமேட்டு என்ன மாறுறாங்க, செத்ததுக்கு அப்புறம் இவங்களே என்ன பண்றாங்க, கடவுளாய் பாவித்த நாட்கள் தான் ஈஸ்டர் டேன்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. Death, the people consider those days. அவங்க செத்த நாட்கள் என்ன கிழமைனா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி. She also died on Friday. இப்போ நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்லலாமா? Can we say is it a good Friday? ஏன்னா இது நம்ம பண்டிகை இல்ல. Because this is not இங்க our இப்படியே பார்த்துட்டு வந்த அந்த கான்ஸ்டன்ட் ராஜாவுக்கு the king who பண்டிகை நாட்கள்னா எப்படி இருக்கு, எல்லாம் ஊரெல்லாம் ஒரு பண்டிகை கொண்டாடிய போது இப்ப மதம் மாறின உடனே என்ன கொண்டாடணும்னு தெரியல. Once they changed the religion, they doesn't know how to celebrate. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தேவதை செத்தனால இயேசுவை கம்பேர் பண்ணி அன்னைக்கு அதை கொண்டாடும்படியாக they just matched the day with Jesus' death and started. இன்னைக்கு நம்மளும் என்னத்துக்கு சில ஆலயங்களை பத்தில முட்டையெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. CSH if you look at CSH, you can see they painted on egg. எதுக்கு பண்றோம்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. Without knowing the reason they are doing. ஈஸ்டர்ன்றதுக்கு நமக்கு வேதத்துல நமக்கு கிடையாது. There is no. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் சொல்லிருப்பாங்க. If you look at people holding fast, நிறைய சபைகள் எடுத்துப்பாங்க. Many of the churches என்ன ஒப்பிடுப்பாங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். Because they compare with Jesus Christ 40 days. இயேசு கிறிஸ்து எப்படி உபவாசம் எடுத்தார் தெரியுங்களா? How he hold fast. 40 நாள் தூங்கல, உறங்கல, தண்ணி குடிக்கல, ஆகாரம் சாப்பிடல. No food. சொல்லுங்க. Not even drinking water. 40 days தூங்காம, 40 days தண்ணி குடிக்காம, without taking water, சாப்பாடு சாப்பிடாம வனாந்திரத்துல போய் அவர் காத்திருந்தார். He waited on the wilderness. நம்ம உபவாசம் எடுக்கிறது சட்டிக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்து உபவாசம் எடுப்போம். When we taking fasting in front of our vessel. நான் வெஜிடேரியன், நான் இன்னைக்கு சாப்பிடல பாஸ்டர் இந்த 40 நாள். During these 40 days வேதத்துல உபவாசத்தை குறித்து சொல்லிருக்கு. Bible also talk about பழைய ஏற்பாடுல நீங்க எடுத்தா கூட ஒரு நாள் கூட என்ன இருக்காது, நீ நான் வெஜிடேரியன் சாப்பிடாதன்னு சொல்லப்படல. Even Old Testament doesn't talk about what food you need to take or not. ஏழைக்கு இறங்குகிறது, இல்லாதவனுக்கு நீ ஆகாரம் கொடுப்பது, உடை கொடுப்பது சிறந்த உபவாசம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. உன் சகோதரன் மீது அன்பு செலுத்துவது சிறந்த உபவாசம் சொல்லப்பட்டிருக்கு. The best fasting is you need to extend your help to the weak, poor and your sick. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் எடுத்தார் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக. To accept all the suffering Jesus. நீங்களும் உபவாசம் எடுக்கிறது தப்பு இல்ல. It's not wrong that you holding the fast. பாரம்பரியமா இந்த நாட்கள்ல நானும் ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறேன். During the customized during. ஆனா டிவில ஒரு சீரியலை விடுறது இல்ல. But I never stop watching. ஒரு மொபைல்ல ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணாம இருக்க போறது இல்ல. Not miss. வீட்ல ஒரு சண்டை வந்தா வாயை அடக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது இல்ல. Not kept quiet my mouth when. வலுக்கட்டாயமா நான் உபவாசத்துல இருக்கேன் இல்லன்னா அவ்வளவுதான். Voluntarily they are doing all the things. சொல்லிட்டு திட்டிட்டே இருப்போம். They just saying that during fasting I'm control myself, but they are opening their mouth. இது உபவாசமா? Is that true fasting? இது பண்டிகையும் அல்ல. This is also not. அப்ப இது எதுக்கு பாஸ்டர் இன்னைக்கு லீவு கொடுத்திருக்கு? இன்னைக்கு அவர் செத்த நாளை கொண்டாடுவதற்காய். To celebrate the Jesus. உலகத்துல செத்த நாட்களை தீபாவளின்னு கொண்டாடுவாங்க. People they may be celebrate the dead day as Diwali. யார் செத்ததுக்கு? To who died. அப்பா நல்ல பட்டாசு உடைச்சிருக்கீங்க தெரியுது. அவன் பேர் என்ன? நரகாசுரன். ஒரு தீமையானவன் செத்ததுக்கு கொண்டாடுவாங்க. இங்க பாருங்க, celebrating the day for one. இன்னைக்கு நம்முடைய எஜமான் மரித்ததுக்காய் நாம் கொண்டாடுகிறோம். ஆமென் சொல்லுவோம். Celebrating for our master's death. அது ஏன் பாஸ்டர்? Why pastor? ஒருத்தர் செத்ததுக்கு நம்மள உட்கார்ந்து அழணும் இல்ல? We are supposed to cry for his death. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் குட் ஃப்ரைடே, ஹாப்பி ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, ஹாப்பி ஈஸ்டர். இப்போ நான் பாரம்பரியமா கை கொடுத்து பழகியாச்சு. ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர். People shaking hands by saying happy. இப்போ யாருக்கு ஈஸ்டர் சொல்ல போறீங்க? Then to whom you going to say? கை கொடுத்து கர்த்தர் நமக்காய் உயிர்த்தெழுந்தார். Just hold your neighbor. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. The Lord risen for. இயேசு நமக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். கரங்களை உயர்த்தி Jesus சொல்லுங்க. died for us and he has risen.
அல்லேலூயா. Hallelujah. அம்மா ஒருத்தன் 2 பேர் குடிச்சிட்டு போதையில 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 men drunk and fight each other. ஓசி குடிக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க. They are fighting for. அதுல ஒருத்தன் எடுத்து என்ன பண்ணிட்டான், கத்தியில குத்திட்டான், ஒருத்தன் செத்து போயிட்டான். One used knife and killed. ஒருத்தன் என்ன பண்றான், ஜெயிலுக்கு போகணும். இப்ப The other one supposed to go to jail. யாராவது ஒருத்தன் அவனுக்கு பதில் நான் ஜெயிலுக்கு போறேன்னு நீங்க சொல்லுவீங்களா? Is anyone to accept his mistake and go for prison? ஏன் போக மாட்டேன், அவனை குடிக்காரன், அவனுக்காக நான் ஏன் போகணும்? He is a drunkard. Why should I support him? ஒரு நல்லவன் சாவதற்கு அவனுக்கு பதிலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லவனுக்காய் இன்னொரு நல்லவன் மரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. There are chances for good people. ஒரு கட்சி தலைவருக்காய் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஐயோ அவனை போய் தொட்டுட்டாங்க, ஐயோ அவங்க நல்ல குடும்பமாச்சு, அவங்கள போய் இப்படி பண்ணலாமா? A lot of party people engaged for good people to struggle. ஒரு நல்லவங்களுக்காக அநேகர் மரித்தது உண்டு, மரிக்க ஆயத்தமா இருக்கிறது உண்டு. அவர்களுக்காய் போராடுவதற்கு ஒரு நியாயம் உண்டு. There is a reason for to support a பாவிகளுக்காய், திருட்டுத்தனம் பண்றவங்களுக்காய், கொலைகாரனுக்காய், the thief and murderer, விபச்சாரம் பண்றவனுக்காய், the fornication. இந்த உலகத்துல யாராவது மரித்தது உண்டு? Is anyone died for them? உனக்கும் எனக்கும் பாவம் செய்கிற நமக்காய் மரித்தவர் நம்ம இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. Jesus who died for our sins. பாவிகளுக்காய் மரிக்கிற ஒரே கடவுள் நம்ம இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. Jesus only. இந்த உலகத்துல அநேக கடவுள்கள் உண்டு. A lot of lords in the world. அவங்க கிரீடம் வச்சுக்கலாம், அலங்காரம் வச்சுக்கலாம், 100 கைகளும் 100 கைகளும் 100 கால்களும் வைத்திருக்கலாம். Hundreds of leg and hands. அல்லேலூயா. Hallelujah. ஆனா யாரும் மனிதர்களுக்காய் ஜீவனை கொடுத்ததில்லை. None of the God give their life for நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். From the book of Colossians chapter 2 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. அப்போ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, What's the day? சிலுவையினால தேவன் வெற்றி சிறந்ததுனால நாமும் வெற்றி பெற்றவர்களாய் மாறுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. We are also conqueror because Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவால் நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன். Because of Jesus I am also triumphed. எல்லா துரைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் For all the rulers and authorities. தேவன் வெற்றி பெற்றிருக்கிறார். The Lord அல்லேலூயா. conquer over it. இந்த சிலுவை பாடி இந்த நாள், தேவன் மரித்த இந்த நாள் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால், The day teaches about what? நம்ம வாழ்க்கையில வெற்றியை சொல்லிக் கொடுக்கிறது. It's teach about the victory. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் மரணம் இன்னொருத்தர் தோல்வி உண்டு பண்ணும். The one's death bring failure to another. ஒரு குடும்பத்துல தலையா இருக்கிற ஒருத்தர் மரித்து போறாருன்னா அந்த குடும்பமே ஸ்தம்பித்து போயிடும். If a head of a family died, the entire family will. ஆனா நம்ம குடும்பத்தின் தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்ததை நம்ம கொண்டாடுகிறோம். But we are celebrating our family head. பிசாசின் தலையை நசுக்கினவர் என் தேவனாகிய கர்த்தர். He bruises the Satan head. அவன் அதிகாரங்களை துரைத்தனங்களை என் தேவன் நசுக்கி போட்டவரா இருக்கிறார். Lord disarmed his rule and authority. சொல்லுங்க, என் தேவன் my Lord சத்ருவின் துரைத்தனங்களையும் his authorities அதிகாரங்களையும் and his rule நிர்மூலமாக்கி போட்டார். my Lord disarmed it. ஹல்லேலூயா. Hallelujah. எடுத்து படிங்க. 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிங்களேன். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதல் கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அநேகம் முறை பாடுபடுதா இருக்க வேண்டுமே. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Amen. பாவங்களுக்காய் மரித்தார் என்று நம்ம யோசிப்போம். We thought that he died. வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் டெய்லி பாவம் செய்றேனே, டெய்லி ஏசப்பா மரிப்பார். But we thought inside daily we are doing sin, how Jesus would die daily. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, இந்த உலகத்தில் ஒரு முறை வெளிப்பட்டார் என் தேவனாகிய கர்த்தர். Jesus appeared once in the world. ஹல்லேலூயா. Hallelujah. உனக்காக ஒரு முறை மரித்திருக்கிறார். He died for you once. நீ இப்ப முன்ன செய்த எல்லா பாவத்திற்கும் அவர் பலியாய் மாறி இருக்கார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Sacrificed himself for your இந்த sin. சிலுவை அவர் எதற்காய் சுமந்தார்னா, Why he take the cross? உன் பாவத்தை மன்னிப்பதற்காய் சிலுவை சுமந்தார். To forgive your sin he took it. சொல்லுங்களேன், என் பாவத்தை மன்னிக்கும்படியாக என் தேவன் சிலுவை சுமந்தார். My Lord took the cross to forgive. அவர் பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் சிலுவை சுமப்பது என்ன லிங்க் இருக்கு பாஸ்டர்? What's the link
to forgive on taking the cross. இயேசுவிடத்துல ஒரு முடவனை கொண்டு வராங்க. They bring a lamb to Jesus. 4 பேர் செய்து மல்லாக்களை தூக்கிட்டு வராங்க. They are bringing 4 people. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இவங்க நினைக்கிறாங்க அவருக்கு கை கால் சுகமாக்குவார்னு சொல்லிட்டு. They thought that Jesus would heal him. அவர் கையை நீட்டிட்டு சொல்றாரு, He just stretched out his hand. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Your sins are forgiven. தூக்கிட்டு வந்தவங்க அப்படியே இயேசுவை பார்க்கறாங்க. People who bring them, they look to Jesus. இவர் மாத்தி ஜெபம் பண்றாரு. He changed his. சரி, பாவத்தை மன்னிக்க இவர் யார்? Who he is to forgive. சரி, பாவத்தை மன்னிக்கிறதுனால இவன் நடந்துற போறானா? If he forgives sin, will the man will walk? நடந்துற போறானா? சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. He saying the man. அவனை எழுந்து நடனா தேவன் என்ன பண்ணல, ஜெபிக்கல. Jesus not prayed, he just. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். Immediately Jesus said your sins are forgiven. The man started walking. என் அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sisters, பாவம் என்றால் என்ன? what it meant by sin? பாவம் என்றால் என்னன்னா, What it mean by sin? தேவன் கொடுத்த கட்டளையை மீறுவது எல்லாம் பாவம். The transgression of his word. வேதத்துக்கு புறம்பாய் பேசுவது பாவம். Whatever you talk against the law is sin. ஹல்லேலூயா. Hallelujah. தேவ சித்தத்துக்கு புறம்பாய் செய்வதெல்லாம் பாவம். If you do anything against the will of Lord is பாவம் முதலாவது எங்க ஆரம்பிக்குதுன்னா, where the sin starts. தேவன் சொல்கிறார் முதல்ல அவர் வார்த்தையை மீறுதெல்லாம் பாவம். Lord said when the people against his அந்த word, பழத்தை மட்டும் சாப்பிடாதப்பான்னு சொன்னார், அவ்வளவுதான். don't eat the fruit. That's the only thing. நம்ம ஆளுங்க போய் முதல்ல அதுதான் சாப்பிடுறாங்க. Our people just went and முதலாவது அவர் பேச்சை கேட்காதது பாவமாய் they are not மாறியது. obeying his word. இரண்டாவது பாவம், The second sin. நான் செய்யல, நீ கொடுத்த மனைவிதான் எனக்கு என்ன பண்ண இந்த பாவத்தை தூண்ட ஆரம்பிச்சு. Second thing, they are accusing his wife. நீர் கொடுத்த இந்த சர்ப்பம் தான் எனக்கு என்ன பண்ணுச்சு, இத ஆசையை தூண்டி விட்டது. The serpent which tempted. பாவத்தை என்ன பண்றோம், மத்தவங்க மேல பழி போட ஆரம்பிக்கிறோம். They are just directing the sin to others. மூன்றாவது, தன் சகோதரனை கூட பார்க்காம கொலை செய்தான். The third காயின் is ஆபேல். murdering. இதெல்லாம் தொடர்ந்து வர They are all following. தேவன் அப்பப்ப இருக்க காலகட்டங்கள்ல ஒரு சட்டதிட்டங்களை அந்தந்த காலகட்டங்கள்ல சட்டதிட்டங்களை போட்டார். Upon the right time the Lord put a law. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா based on the situation. ஜனங்கள் பெருக்குவதற்காய் அக்கா தங்கச்சி என்ன பண்ணிப்பாங்க, சரி அண்ணன் தம்பிங்களே கல்யாணம் பண்ணிட்டு ஜனங்களை பெருக பண்ணாங்க. Very old it is to multiply the people, they marry even brothers and sisters. நோவா காலகட்டங்களிலும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. Even it happened at the time of Noah. ஆனா But தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டுட்டு வந்த பிறகு after the Lord brought Israelites from ஆரம்பத்துல இருக்கிறதுக்கு இப்பொழுதுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. there are a lot of changes from beginning. அவர் என்ன பண்றாரு, எப்படி திருமணம் பண்ணணும், how they need to marry, எப்படி நடக்கணும், how they need to எப்படி வாழணும், walk, how they need to live. அப்படின்னு கட்டளைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். The Lord given commandment to them. மனிதருக்கு கட்டளை 10 கட்டளை கர்த்தர் The கொடுத்தார். Lord given 10 commandments to the people. இங்க 10 கட்டளைன்னு ஒண்ணு இருக்கு, பிரமாணங்கள் ஒண்ணு இருக்கு. பிரமாணம்னா என்ன, கட்டளைனா Here we have the law and then commandment. வேதத்தை கையில வச்சுக்கிட்டா போதுமாமா? பைபிள வேதத்தை நான் கையில வச்சுக்கிட்டேன், பிரமாணத்தை கை கொண்டேன்னா என்ன, கட்டளை ஓகே, பிரமாணங்கள்னா என்ன? வண்டி ஓட்டணும்னா ஒண்ணு தேவை, என்ன தேவை? If you need to drive vehicle, what is லைசென்ஸ் வச்சு வண்டி ஓட்டணும்ன்றது இந்திய சட்டம். It's a law. You should have a license to இது drive vehicle. கட்டளை. That is called a law. பிரமாணம் என்பது The rules, commandment. 18 வயசா இருக்கணும், You should complete 18 years. நீ இத்தனை படிச்சிருக்கணும், You should study certain. நீ கிளாஸ்ல போயிட்டு டிரைவிங் ஸ்கூல்ல போய் 8 போட்டு காட்டிருக்கணும், You should have attend the classes and you need to. நல்ல டாக்குமெண்ட்ல கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்துருக்கணும். You should submit the right documents. 30 days என்ன பண்ணிருக்கணும், ட்ரையல் ஓட்டி காட்டணும். You should take training for 30 days. அதுக்கப்புறம் லைசென்ஸ் எடுக்கணும். Post that only you need to approach. வழிமுறைகள், ஹல்லேலூயா. The guidance, rules. வாசிக்கலாமே சொல்லுவேமே. See me. பிரமாணங்களை கை கொள்ளுகிற வழிமுறை தான், சரி கட்டளைகளை கை கொள்ளுகிற வழிமுறை தான் பிரமாணங்கள். The commandment which leads to the law. கட்டளை வேற, பிரமாணங்கள் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். It seems similar. ஹல்லேலூயா. Hallelujah. திருமணம் எப்படி பண்ணணும் அது கர்த்தர் சொல்லுவார். The Lord says how you need to marry, that is the law. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னொரு பொண்ணையும் பிடிச்சிச்சுங்க பாஸ்டர். Some of the people said I like other girl as well. உலகத்துல எதை வேணா சொல்லட்டும், The world may say anything. ஆனா என் தேவன் சொல்லுவதை மீறுவது பாவமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. Whatever you ஒரு ஆமென் சொல்லுவோமே. பாவம் என்றால் என்ன? transgress the Lord's word. தேவ வார்த்தையை மீறுவது எல்லாமே பாவம். Whatever you transgress the Lord's word. அந்த பாவத்துல 2 வகைப்படும். There are 2 kinds of sin. ஒன்னு நீ செய்யற பாவம்,
the sin which you do. இன்னும் வந்து தொடர்கிற பாவம். Another one, the sin which continued. ஹல்லேலூயா. Hallelujah. அத சாபம்னு சொல்லலாம், You என்ன can வேணா say சொல்லலாம். that sin or whatever you want. எடுத்து படிப்போம். We can meditate. ஒரு வசனத்தை படிங்க. கலாத்தியர் 3:13 படிக்கல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடினால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமே. Clap and glorify the Lord. ரெண்டு விதமான பாவம். There are two kind of sin. ஒன்னு சாபமாய் நம்மள வந்து பாவம் தொடரும். The sin continue as a curse. அந்த தொடர்கிற பாவத்தை எப்படி சொல்லலாம்னா, நம்ம தாத்தாவின் தாத்தா முப்பாட்ட 7 தலைமுறை எவனாவது ஒருத்தன் பாவம் செஞ்சிருப்பான், அது நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும். Maybe some of our forefathers committed sin that continues. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், இன்னைக்கு நம்ம வீடு இல்லாம இருக்கிறோம். If you are suffering, if you don't have நம்ம குடும்பத்துல யாருக்கும் நடக்காத ஒரு இழப்பு நடப்பது, some unexpected ஒரு வியாதி வருதுன்னா, நம்ம தாத்தாக்கு தாத்தா எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. our father to father. நம்ம கேட்கலாம், ஏசப்பா நான் என்ன தப்பு நான் செய்யலையே, எவனோ செஞ்சதுக்கு நான் எப்படி பலிகாடு? We ask, Lord, someone did the sin, how I could suffer for that? தாத்தா சொத்து இருந்தா நீ பங்கு கேட்காம இருப்பனா உனக்கு அந்த பாவம் சேராது. The sin will not come to you if you not ask portion for your forefathers. எனக்கு தாத்தாவே இல்ல, சொத்தும் இல்ல பாஸ்டர். First, I don't have grandpa asset. எங்க தாத்தா அந்த காலத்து இந்த ஊர் தலைவர். Our grandpa during his days is the head of. அவர் பெருமையை நீ சொல்ல சொல்ல அவர் சாபங்கள்லாம் உனக்கு தேடி வந்து. When you talk about his pride, the sin. இது வந்து கண்ணுக்கு தெரியாத நம்ம முன்னோர்கள் செய்த பாவம். These are all the invisible sin done by our forefathers. அது நம்மள பாதிக்கப்படும். We may be suffered. ரெண்டாவது, நம்ம கஷ்டப்படுறத நம்ம தாய் தகப்பன் பார்த்து கொண்டிருக்காங்கன்னா அந்த சாபம் பாவம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாருன்னா பார்த்து கொண்டிருக்க தாய் தகப்பன் செய்த பாவம் தான். Parents witnessing our suffering. பிள்ளையா இருக்க நம்ம பாதிக்கப்படுறோம்னு அர்த்தம். The children we இன்னைக்கு உங்களுக்கு வீடு இல்ல, because of our fathers. வியாதியில இருக்கீங்க, if you are in sickness, குழந்தை இல்ல, if you are not born a child, திருமணம் ஆகல, you are not married, வீட்ல கஷ்டம், if there is a struggle at பஞ்சம், there is a drought, நீ படுறத உன் தாய் தகப்பன் யாரோ பார்த்து கொண்டிருக்காங்கன்னா இது நீ செய்த பாவம் இல்ல, அவங்க செஞ்ச பாவம். if your parents watching, அவங்களுக்கு பனிஷ்மென்ட் தெரியுங்களா? not yours because they. நான் மரிக்கிற டைம்ல என் பேரனும் சரியில்லை, பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்களே, at the end of my age, இதெல்லாம் பார்க்கவா ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கேன், ஜீவனை எடுத்துக்கங்க. and grandchildren suffering. என்னைக்கு உன் தாய் தகப்பன் பாட்டிங்க யாராச்சும் பிரேயர் பண்றாங்களோ அவங்க சாபம் உனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. When your grandparents started doing prayer, ஹalleluya, இத நீ கண்ணுல பாக்குறது, you can see it. உடனே என்ன பண்ணணும், என் பிள்ளைக்கு இந்த நிலை வரக்கூடாது, இன்னைக்கே நீ சுத்திகரிக்கப்பட ஆரம்பிக்க. You should cleanse. ஹalleluya. நான் வியாதியில இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுல இருக்கேன், I am in Christ, நான் வீடு இல்லாம இருக்கேன், I am not having house, உலகத்துல வர எல்லா உபத்திரமும் எனக்கு வருது. all the suffering which world. காரணம், the reason began, என் பெற்றோர் செய்தது. Because the mistake done by our parents. நான் பார்க்கிறேன் என் பிள்ளையும் இல்ல எனக்கு வரப்போற என் பிள்ளை என் பேர பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சினா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நீ ருசி பார்க்க ஆரம்பிக்கிறனா அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. The future blessings of Jesus love. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க blessing-ஆ இருக்கணும் நீ விரும்பறனா, முதலாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும். First your sin to be forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You should accept Jesus to forgive your sin. அவர் வார்த்தையை கீழ்ப்படிய பாவ மன்னிப்பு உனக்குள்ள கிடைக்க வேண்டும். When you obey his word, you can receive. Hallelujah. Hallelujah. நம்ம வாழ்க்கையில வியாதியோ ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம்னா நம்ம செய்த பாவம் மூணாவது. நான் இப்ப ரெண்டு காரியம் சொன்னேன். மூணாவது, if you are suffering yourself, நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ், ஏதோ ஒரு பிசினஸ் நல்லா போயிருக்க வேலை திடீர்னு தடை, if there is an obstacle, ஏதோ ஒரு பிரச்சனை, going job, then உடனே யோசிக்கணும், கிறிஸ்தவ பிள்ளை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். Immediately the Christian children think that I have did some mistake. Hallelujah. Hallelujah. இந்த வியாதியில தொடர்ந்து வர்றதுலாம் உன் பெற்றோர் முன்னோர்கள் இருக்கலாம். If some sickness continues, சடனா உன் வீட்ல ஒரு பிரச்சனை, that because of your parents mistake. சமாதான குலைச்சல், If suddenly there கணவன் மனைவி பிள்ளைங்க மத்திய ஒரு பிளவு, there is yes, போதை வசத்தினால குடும்பத்துல ஒரு சீழழிவு, there is a destruction in the family because நீங்க of யோசிக்க ஆரம்பிக்கணும், you just start ஏதோ thinking ஒரு now, பாவத்தை நான் பண்ணிட்டேன், I did some kind of sin.
தேவனிடத்துல வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who come to the Lord, இன்னைக்கு அந்த சிலுவையை நீ ருசி பார்க்க ஆரம்பிச்சினா, today you start taste the cross. உனக்காக மரித்தார்னு இன்னைக்கு நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சினா, If you have faith today, Jesus died உன் for you. பாவத்தை அறிக்கை செய்ய நீ ஆயத்தமா இருந்தீனா, If you are ready to declare your sin, தேவன் சாபத்தை மாற்ற அவர் சாபமாய் மாறுகிறார். அல்லேலூயா. God is ready to change your curse and he அவர் is becoming himself as a curse. உன் பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் பாவியாய் மாறுகிறார். To அல்லேலூயா. forgive your curse, he Yes. is becoming பாவியா a curse. மாறாருமா? அந்த அந்த தேசத்துல இருக்கிறவங்களுக்கு முன்பாக இயேசுவை பார்க்கும்போது ஒரு பாவி போலவே காணப்பட்டது. And the nation, when they look Jesus as அல்லேலூயா. hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, இன்னைக்கு நீ அறிக்கை செய்து விட்டு விட்டினா, if you declared and lived it, இயேசுவின் அன்பை ருசி பார்க்க if you ஆரம்பிச்சினா, tasted the love of Jesus, அவர் உனக்காக மரித்தார் என்று நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சினா, have faith and that Jesus உன் died for you, சாபங்கள் மாற ஆரம்பிக்க. கரங்களை தட்டி curse ஆமென் will சொல்லுமே. start changing from today. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி. இயேசுவே, என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். Jesus, let my sin forgive today. அப்பா, என் சாபங்கள், முன்னோர் சாபம், என் பெற்றோர் சாபங்கள் என்னோடு முடியட்டும். Father, let there is a end for our sin. அப்பா, உம்முடைய இரத்தத்தினால என்னை சுத்திகரியும். Lord, cleanse us by your blood. உம்முடைய இரத்தம் என் பாதங்கள்ல படட்டும் அப்பா. Let your blood shed upon our feet. என்னுடைய சிந்தனையில படட்டும் அப்பா. Lord, your blood shed on our thoughts. என்னை சுத்திகரியும் சொல்லுங்களேன். Lord, you cleanse us. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட ஆரம்பிச்சா, If you start cleansing today, இந்த இரவே உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை you பார்க்க can முடியும். see a change by this night at your life. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். You should have faith on yourself. என் முன்னோர்களோ இயேசுவை சரியா புரிஞ்சிக்காம இருக்கலாம். Maybe my forefathers or grandparents now. நான் இயேசுவை கரெக்டா புரிஞ்சிருக்கேன். I have understand Jesus right. அவர் சிலுவையை நான் ருசி பார்க்கிறேன். I tasted his cross. நான் ரட்சிக்கப்பட்டேன். I am saved. என் பிள்ளைங்க நிச்சயமா பாடுபட மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. Definitely my children will என் not பிள்ளைங்க suffer. கஷ்டப்பட மாட்டாங்க. My children definitely shall நான் not வீடு suffer. இல்லாம இருக்கேன், என் பிள்ளை சொந்த வீட்ல தான் இருப்பான். I may not have house, but my children dwell in their own ஹல்லேலூயா. house. சொல்லுங்களேன். அப்ப சிலுவை நமக்கு எதை கொடுக்குதுன்னா பாவ மன்னிப்பையும் சாப நீக்கலையும். ஹல்லேலூயா. The cross gift us the சொல்லுங்க, கரங்களை வைத்து, forgiveness இயேசப்பா, and removing from curse. உம்முடைய மரணம் Lord, your death, என் பாவத்தை Jesus, போக்கினது, it removed my sin. என் சாபத்தை நீக்கினது. It removed my curse. வாயை திறந்து சொல்லுங்க. You just open your mouth. வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். Lord, recognize the word. உன் சாபங்கள் இன்னைக்கே மறைந்து போகும். Your sin, the curse gonna to hide. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படாது. Lord, the suffer which I face, நான் my பட்ட children கஷ்டம் என் should பேர not பிள்ளை face. படாது. My grandchildren என் should not கண்கள் face my காணும். suffering. My இரண்டாவது eye காரியம், will seize it. இரண்டாவது சிலுவை எதை உணர்த்துகிறது என்றால், The second thing, what the cross எபேசியர் is. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? From the book of Ephesians chapter 2 verse 13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பின்ன இயேசு எப்படி இருப்பார்னா, How Jesus earlier. எத்தனை பேர் இந்து மார்க்கத்துல இருந்து வந்திருக்கீங்க? How many of you from converted from India? முக்காவாசி அப்படிதான் இருப்போம். Most of us. இங்க கடவுள் எங்க இருப்பாரு? ஆலயத்துல The Lord would be உள்ள இருப்பாரு. அது பேர் என்ன சொல்லுவீங்க? at மூலஸ்தானம். இதற்கு பேர் நம்ம பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, in our Bible, மகா பரிசுத்த ஸ்தலம். the holy place. ரெண்டாவது, இடையில பூசாரி அதை பூஜை செய்வதற்கு சில இடம் இருக்கும். அந்த இடம் பேரு பரிசுத்த ஸ்தலம். அங்க யார் இருப்பாங்கன்னா பூசாரிகள் மட்டுமே இருப்பாங்க. Only the priest can enter in the holy place. அந்த காலத்துல அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா ஆசாரியர்கள், அதாவது பாஸ்டர்கள், ஃபாதர்கள், ஐயர்கள், இவங்க மட்டும் இங்க இருப்பாங்க. During the olden days, the priest and chief priest, ஜனங்கள் எங்க இருப்பாங்கன்னா பிரகாரத்துல இருப்பாங்க. the people would stand outside of the temple. அந்த இடத்துல லைனா உட்கார்ந்து கடவுளை எப்படி பார்ப்பாங்க? How they will look the Lord. தரிசனம் கிடைச்சிச்சு. அந்த சிலையை பார்த்துட்டு தரிசனம் கிடைச்சிச்சு. If they look at the idol, they thought they got. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல நம் பிதாவாகிய தேவனை வழிபட்ட விதத்தை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், அதை அப்படியே குமாரனாக இயேசுவின் மூலமாக அதை மாற்றிக்கொண்டே வந்து கொண்டிருக்கோம். பிரமாணங்களும் கட்டளைகளும் கை கொண்டு வருகிறோம். இடையில வந்தவங்க are getting changed. இப்ப பாருங்க, நம்ம கிறிஸ்துவ இருக்க நம்மளே ஈஸ்டர்னா என்னன்னு தெரியாம நிறைய நேரம் என்ன பண்ணிருக்கோம். Being Christian, we doesn't know what is
ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி குட் ஃப்ரைடே சொல்லிருக்கோம். Happy Easter, Good Friday. ஆனா கல்லு மண்ணு வணங்குறவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? But how the people know who worship? அப்ப பிதாவானவர் எங்க இருப்பாருன்னா அந்த பிரதானத்துல தான் இருப்பார். The Lord or Father would be stand and அந்த பலிபீடம் அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல சுத்தி ஒரு திரைச்சிலை போடப்பட்டிருக்கும். There is a curtain in front of the highly. அங்க முன்னாடி வந்து பலிப்பிடுவதற்காக என்ன முன்னெல்லாம் பாவம் செஞ்சா ஒரு ஆடோ மாடோ கொடுத்து கட் பண்ணி அந்த ரத்தத்தை கொடுத்தா போதும், அது பலி செலுத்துறது போல. They need to pay பாவ மன்னிப்பு கிடைச்சது போல. To forgiveness for the sin they need to give lamb and ஜனங்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க. இப்ப நம்ம நார்மலா கோயில்ல இருப்போம், அது பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. Like how people are standing in the temple. அந்த பலிக்கு நிகராக தான் இப்ப என்ன பண்றாங்க, தேங்காய் உடைச்சு என்ன பண்றாங்க, to that sacrifice they are paying in coconut. அல்லேலூயா, Hallelujah. இப்ப இப்படிதான் ஒரு ஆளு சூழ்நிலையில என்ன பண்ணாங்க, இது கர்த்தர் பார்த்தாரு, இது பலி கிடையாது. ஒரு காலகட்டங்கள் ஆடு மாடு வந்து விலை உயர்ந்ததா இருந்தது. Earlier times the cattle are highly. நாட்கள் சில என்ன பண்றாங்க, ஆடு தானே, இந்த பாவம் தானே, தேவனுக்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொடுத்தா போதும், சரி சரி. தேவனிடத்தில் என்ன பண்றது, பாவ மன்னிப்பு, உண்மையான பாவ மன்னிப்பு கேட்காம அவரை ஏமாத்துகிற காரியமாய் மாறுகிறது. Take it granted to paying sacrifice by the cattle. இங்க தேவனிடத்தில் போய் சேர்வதற்கு இடையில ஒரு மீடியேட்டர், அவர் தான். நாங்க எங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரங்க. They are converted. நம்ம என்ன சொன்ன பாத்தீங்களா, a mediator, the praise. முன்னெல்லாம் பைபிளை படிக்க கூடாது யாரும். Earlier days they shouldn't read the Bible. அதுக்கப்புறம் ரோமன் கேத்தலிக்ல இந்த நிறைய பிரிவுகள் மாறிச்சு. நம்ம ஒரு ராஜா தான் வந்து என்ன பண்ணாரு, வேதத்தை படிக்கும்படியாக காலங்கள் மாற 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 வேதம் இப்ப நம்ம கைகளில் வந்து The time gets changed, everyone has Bible on their hand. பைபிளை தமிழ்ல யாருக்கும் போகக்கூடாது, யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவனே தான் என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்துவனை சாவடிக்கிறாங்க. Same Christian killed the man who. ஏன்னா வேதத்தை படிச்சுனா அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவே. If they read and understand the word, தவறு செஞ்சா நீ கேட்க ஆரம்பிச்சிடுவே. If they do mistake they will questioning them. இப்ப தேவன் சொன்னப்ப மகாஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், high holy place and holy place. இப்ப தேவனிடத்துல போனா உள்ள போய் ஒரு பூசாரி போய் என்ன பண்ணுவார்னா, இந்த உடம்பெல்லாம் பெல்லு கட்டிருப்பாங்க, வடிவில் கட்டிருப்பாரு பாருங்க. அது மாதிரி உடம்பெல்லாம் பெல்லு கட்டிக்கிட்டு ஒரு கயிறை வந்து வெளியே இன்னொரு ஆள் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர் பிடிச்சி வச்சிருப்பாரு. இவர் உள்ள போய் என்ன பண்ணுவாருன்னா, தேவனிடத்துல போகும்போது பரிசுத்தமானவங்க தான் உள்ள போகணும். Only the holy person only can enter. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தமானவங்க போகாம போனாங்கன்னா அது பாஸ்டர் இருந்தாலும் அவரை போட்டு தள்ளுவார். When the priest entered in the highly holy place without holy, அவ்வளவு பயங்கரமான இடம் அது. That's highly holy place. எதுக்கு இவரை பெல்ல கட்டி அனுப்புறாங்கன்னா, இவர் பாவம் செஞ்சாருன்னா பலி செலுத்த போறாரு பாத்தீங்களா, இவர் செத்து போயிடுவார். Why they put bell on the him? If you need to pay the sacrifice. அந்த பெல் சவுண்ட் கேக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஆராதனை செஞ்சுன்னு இருக்காங்க, தூபகரப்ப காட்டுறாங்க. Listen the sound of the bell. அப்பனா is live and he pays. தலைவர் உயிரோட இருக்கிறாருன்னு அர்த்தம். That means the priest is living. பெல் சவுண்டே கேட்கலன்னா என்ன ஆயிடுச்சு, தலை போனவரும் பாவம் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். If the sound not here, அவரை போய் entered in there also committed. எடுக்க போனாங்கன்னா அவங்கள செத்துருவாங்க. ஏன்னா அவங்க பாவம் இருக்கா இல்லைன்னு தெரியும், ஆனா கயிறு கட்டி இருக்காங்களே, அவர் அப்படியே ஒரு கந்த துணி எடுக்கிற மாதிரி எழுப்பாங்க. They had a chain, they just dragging it outside. If because of the people entered into the holy place, they also will be died. இயேசு கிறிஸ்து அதனால தான் சொல்வாருன்னா, இந்த ஆலயத்தை இடித்து, because of that Jesus said, மூணாவது நாள் கட்டுவேன்னு சொன்னார். demolish the temple and build. அவர் மரிக்கும்போது திரை சிலைகள் கிழிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும் வசனம் பார்த்திருக்கீங்களா? The curtains are divided into. என்ன அந்த திரை சிலைனா, what is the curtain? தூரமாயிருந்த தேவனை சமீபமாய் பார்ப்பதற்கு தடையாயிருக்கிற அந்த திரை சிலையை நம் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக கிழித்தெறிந்தார். அல்லேலூயா. His death at the cross, he removed the curtain to enter near to the Lord. இப்போ இந்த பலிபீடத்துல தேவன் இல்ல. The Lord is not here in the altar. அப்ப எங்க இருக்காரு? Then where is he? எங்க இருக்காரு இயேசு? Where Jesus? ஆலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ பரிசுத்த ஸ்தலத்திலே இல்ல, உன் இருதயத்தை அவர் ரத்தத்தினால், கவனிங்க, உன் இருதயத்தை அவர் ரத்தத்தினால் பரிசுத்தமாய் மாற்றி அதுல குடியிருக்கிற தேவனா இருக்கிற. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Through his blood. கரங்களை இருதயத்தில் வச்சுக்கணும். Place the hand on our heart. என் இருதயத்திலே தேவன் இருக்கிறார். The Lord dwell at my heart. இங்க தான் உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கார். The Lord sitting at you. அவர் உன்னை சுத்திகரித்துட்டார். The Lord cleansed you. அவர் தூரமா இருந்த தேவன் இன்னைக்கு உன் கூட தான் இருக்கிறார். The Lord who was far away. ஒரு முறை இயேசுவுக்கு கூட யாரோ உன்னை தொடுவது போல ஒரு உணர்வு இருக்கும். You can feel
the touch of the Lord when you call. தனிமையில அனாதை போல இருக்கும்போது இயேசு கூப்பிட்டு பாரு. You just call unto the Lord when you Lord. தேவன் மனிதர் போல யாராவது ஒரு தேவ தூதனை உனக்கு அனுப்பி விடுவார். Lord sent his angel to you. யாரோ இல்லாத உன் கண்ணீரை துடைக்கிற என் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். God who clear your tears. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க ஆமென். அன்பு தேவப்பிள்ளை, My beloved God's children. தேவன் உன் இருதயத்தில் குடி இருக்கிறார். The Lord shall. தூரமா இருந்த தேவன் மத்தவங்க எல்லாம் பாப்பாங்க, ஐயோ தூரத்துல இருந்து வணங்கிட்டு போவாங்க. The other people will be looking the Lord from அவரை பார்ப்பதற்கு மலையும் காடு மேடெல்லாம் ஏறி போவாங்க. they will be walk at the mountain and forest. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் இயேசு பிறந்த இடத்துல போனாலும் இயேசுவை பார்க்க முடியாது. Even you cannot see Jesus even at Israel. அவர் வைத்திருந்த கல்லறையில் அவரை பார்க்க முடியாது. You cannot see him at the tomb. அவர் நடந்த கடல்லையும் பார்த்தாலும் அவர் இருக்க முடியாது. You cannot see where he walked on the sea. உன் இருதயத்துல நீ இயேசுன்னு கூப்பிடும் பொழுது, if you call out from your கூப்பிடும் பொழுது, when you call out as இருதயத்துல குடி இருக்கிற தேவனா இருக்கிறார். the Lord dwells at your heart. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது அவர் உன்னோடு சமீபமா இருக்கிறது எதற்காக தெரியுங்களா? The second thing, the Lord is ஏன் உன்னோட சமீபமா இருக்கணும்? படிங்க. He is very near to you. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-8 படிங்களே. From the book of Romans chapter 5 verse 7. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு நல்லவனுக்காய் ஒருத்தன் மரிப்பது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக உண்மையாவே ஒருத்தருக்காக மரிக்கிறதுக்கு யாராவது துணிவாங்க? யோசிச்சு பாருங்களேன். யாராவது கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டா நான் தீ குளிக்கிறேன்னுவாங்க. Someone ready to sacrifice himself when they arrest. கட்சி தலைவர்கள் எம்ஜிஆருக்கு யாராரோ முன்ன இந்த அண்ணாதுரை இவங்களுக்கு எல்லாம் மரிச்ச உடனே செய்தி கேட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. A lot of people committed suicide when MJR Annadurai died. ஏன்னா ஒரு நல்லவங்களுக்காக நான் மரிக்கிறேன். இந்த உலகத்துல அவங்க to die for good people. இந்த உலகத்துல அவங்களை பார்த்து நல்லவங்க போல காணப்படலாம். Maybe they seems to be good. ஆமென். படிங்க. நாம் பாவிகளா இருக்கையில், நம்ம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஹalleluya. யோசிச்சு பாருங்களேம்மா, நம்ம பாவமா இருக்கிற பாவிகளுக்காக இந்த உலகத்துல யாராவது மரித்தது உண்டா? Is anyone died for யாராவது ஒருத்தர் அவங்க பழியாத ஏற்றுக்கொண்டது உண்டா? Is anyone accept their mistake? ஹalleluya. Hallelujah. நான் இயேசு கிறிஸ்து உன் மீது வைத்திருக்க அன்பு நிமித்தம், But because of his extended love. உன் மேல எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் தெரியுங்களா? How Lord loved you. உன் மேல வச்சிருக்க அன்பை காட்டுவதற்கு தன் ஜீவனையை கொடுத்து நிற்கிறார். To show his love, he given his life. ஹalleluya. Hallelujah. அப்படி கண்களை மூடி அவர் சிலுவை பாடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just close your eyes and think, meditate the Lord's suffering. சிலுவையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணிகளும் உனக்காக தான். Each the nailing on the cross is ஐயோ for you. என் புள்ள கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு அவர் சிலுவை பாடை சுமந்தார். He just take the suffering on the cross because my child is suffering. இந்த பாவத்தினால் என் பிள்ளை பாடுபட போது அந்த பாடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். Accept the suffering of my son's sin. காரணம் மேல வைத்த அன்பு. Because is தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹalleluya. So is love. சொல்லுங்களேன் கைகளை வச்சு. ஹalleluya. Hallelujah. அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். Lord loves you. நீ எவ்வளவு பாவம் செய்திருந்த, whatever sin you did, அதையும் பார்க்க உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் பாவியாய் மாறினார். he became a sinner. அவர் பலியாய் மாறினார். Change your sin. அவர் சாபமாய் மாறினார். Change curse for us. சாபமானவங்கள தான் சிலுவையில போடுவாங்க. Those who done sin they hang on the cross. இன்னைக்கு உனக்காக அவர் சாபமாய் மாறினார். For you he hang என் on. பிள்ளையை விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹalleluya. Hallelujah. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், Asking you. பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா கர்த்தர் மன்னிச்சிடுவாரா? Will Lord forgive you after you committing a sin? இவர் என்ன பண்ற, ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு I had a knife. என்ன பண்ற? கல்யாணத்துல எனக்கு மட்டன் பிரியாணி போடலன்னு நான் குத்துறேன். He doesn't given biryani for his marriage. I'm just forced it his stomach. குத்திட்டேன். I just pierced it. அப்புறமேட்டு தான் பார்க்க, ஐயோ ஒரு பிரியாணிக்காக குத்திட்டேன்னு. After that I realized for a biryani I just pierced the knife. பிரதர் என்ன மன்னிச்சு. Brother forgive me. என்ன கவனிங்க நல்லா. என்ன Just pay attention. உங்க ஹாஸ்பிடல் செலவுலாம் நான் பார்த்துக்கிறேன். I will take care of your medical bills. பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தேவனிடத்துல என்ன பண்றேன்? ஆண்டவரே என் I பாவத்தை given all the money and I approach the Lord, appeal to the Lord. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. Lord forgive my sin. பாவம் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? Will the Lord forgive a sin? மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? Will the Lord forgive my sin? மன்னிக்க மாட்டாரா?
மன்னிப்பாருன்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவாங்க. Just say amen. Who ஆமென் சொல்லாதவங்கள கை தூக்குங்களேன். Jesus will forgive. மன்னிக்க மாட்டாருன்னு சொன்னவங்க மன்னிப்பார்ல? ஏன் Why the Lord even forgive my sin? மன்னிச்சிட்டு தண்டனை கொடுப்பாரா? Will the Lord punish for the mistake? தண்டனை கொடுப்பாரா இல்லையா? நான் மன்னிப்பு கேட்டேன் ஏசப்பாட்ட. I asked forgiveness to Jesus. எனக்கு தண்டனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? Will the Lord punish me or not? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? Will கொடுக்க he மாட்டாரு. punish you? ஏன் கொடுக்க மாட்டாரு? He won't punish you. Why? அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல. Because I asked the forgiveness. அப்பயே என்ன தண்டனை கொடுத்தா அப்புறம் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்ப்பா? If Lord punish me, why should I ask the forgiveness? கேட்டதானே? Am I asking rightly? சரி, Right? கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. Then Lord forgiven me. தண்டனை கொடுக்க மாட்டாரு நீங்க நினைச்சிட்டீங்க. You thought that the Lord won't punish you. சின்னது ஒரு டெஸ்ட். இது இவரு Just என்ன மன்னிச்சிட்டாரு. test. பிரதர் என்ன மன்னிச்சிட்டீங்களா? Brother, have you forgiven me? Yes, yeah. இவரும் சொல்லிட்டு என்ன மன்னிச்சிட்டாங்க. He said, yeah, I forgiven. ஒரு 10 வருஷம் ஆகுது. After 10 years, இவர் வேற ஊருக்கு போயிட்டாரு. he just went for another town. இப்போ நான் கத்தி குத்தின இடத்துல கொஞ்சம் லிவர்ல பட்டதுனால ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு The பண்ணு. knife touched on the liver and created problem. எத்தனை வருஷம் After கழிச்சு? 10 years. After 10 years, the knife pierced. இப்போ ஹாஸ்பிட்டல் போறாரு. He approaching the hospital. லிவர் டேமேஜ் ஆயிருக்கீங்க. They said your liver is damaged. அதனால அவர் கஷ்டப்படுறாரு. Because of that is suffering. இப்ப 10 வருஷம் கழிச்சு ஒரு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டா? Is there any relationship between his suffering after 10 years? சம்பந்தம் இருக்கா இல்லையா? Is that any அவர் relationship? ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ வயிற்றுக்கு பிரச்சனை நீங்க தான் எனக்கு ஒரு 1 கோடி கேட்டாருன்னா நான் கொடுக்கலாமா If கொடுக்கூடாது? he asked me because of your mistake now I am suffering, can you pay 10? பாவத்தில் 2 விதமான பாவம் இருக்கு. There are 2 kind of sin. சில பாவங்களுக்கு தொடர்கதை இருக்காது. Some of the sin doesn't have continuation. அது அப்பப்போ முடிஞ்சிடும். ஒருத்தர் இவரை திட்டுறேன் இது இதோட முடிஞ்சு போயிடும். It will end if I scold him, it will end now. ஆனா ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறது, If you spoiling someone's life, ஒருத்தர் வாழ்க்கையை சீரழிக்கிறது, if you destroying someone's life, இந்த மாதிரி சம்பவம் இப்ப இவர் கஷ்டப்படுற டைம் ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. the Lord forgiven my sin. எப்பப்பெல்லாம் இந்த வயிறு வலி வருது எனக்கு தண்டனை உண்டு. But whenever he has the stomach pain, நான் சொல்றது புரியுதுங்களா? I face the punishment. பனிஷ்மெண்ட் என்னன்னா 1000 ரூபாய் ஃபைன் கட்டுற இடத்துல எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? 100 ரூபாய் கட்டுற மாதிரி. ஆனா பனிஷ்மெண்ட் உண்டு. The punishment maybe even I'm paying the fine of 100, I should pay for 1000. ஏசப்பா பாவம் செஞ்சா மன்னிப்பாருன்றது உண்மைதான். It's true that the Jesus will forgive your sin. அதுலயும் சில லிமிட் உண்டு. But there is certain limitation for it. சில பேர் என்ன பண்ணுவாங்க? Some of the people what they do, சின்ன விஷயம் even a small thing, கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. they will marry and do the divorce. அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருவாங்க. Even the ஏதோ பிரச்சனை இல்ல, child as well. டைவர்ஸ் ஆயிடுச்சு. They got divorced. இப்போ அந்த பெண் பிள்ளையும் ஒரு திருமணம் ஆயிடுச்சு, ஆண் பிள்ளையும் ஒரு திருமணம் ஆயிடுச்சு. Both of them getting married. இப்போ இவங்க 2 பேரும் பாவம் மன்னிப்பு கேக்குறாங்க. கர்த்தர் பாவத்தை மன்னிப்பாரா மன்னிக்க They are மாட்டாரா? asking forgiveness to Jesus. Will the Lord forgive? 2 பேருக்கு பிரச்சனை சால்வ். மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? Both of their problems solved. Will Jesus forgive or not? இது கரெக்டா தப்பா? Is it right? கர்த்தர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? Will the Lord forgive their mistake or not? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்ல, முடிஞ்சு போச்சு. Both of them getting married. There is no problem. இதுக்கு தொடர்கதை இல்ல. There is no continuation. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ இன்னொருத்தர் மனைவிதானன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அந்த நிமித்தம் அந்த சகோதரி வேதனைப்படுதுன்னா தலைவருக்கு இங்கே வடி விடும். If someone of their life showing their whole history and talking அது about 10 வருஷமா இருக்கட்டும், pain, it will punishable to 30 வருஷமா இருக்கட்டும், செய்த பாவத்திற்கு தொடர்கதை இருக்குன்னா நீ பழி வாங்கிட்டே இருப்ப. If there is a continuation of your sin, there is a நீ punishment. ஒரு குழந்தை பிறந்திருப்பல, They may have a child. அந்த குழந்தைக்கு அப்பா முகம் தெரியலனா கூட அந்த குழந்தை ஒரு நாள், even the child doesn't know their parents, at one day the child, இந்த டைவர்ஸ் ஆனால அந்த புள்ள ஒரு நாள் ஒரு வேதனையை உண்டு பண்ணுதுன்னா, if someday the child face any suffering, அந்த புள்ள என்னைக்கெல்லாம் வேதனை உண்டு பண்ணுதோ அப்போ 2 பேருக்கும் அடி விடும். whenever the child face இதற்கு காரணமான தாய் தகப்பன் 2 பேருக்கும் punishment, their father and mother should face the punishment. இந்த மாதிரி காரியம் நம்மள அறியாம நம்ம செஞ்சோம். இன்னைக்கு நிறைய பேர் சபையில பத்தி நல்ல புள்ள மாதிரி முக்காடலாம் போட்டு நல்ல புள்ள மாதிரி If you உட்கார்ந்து look at church, some of the people looking like good. நான் டொனேஷன் சர்ச்சுக்கு எவ்வளவு வேணா எவ்வளவு க்ரோஸ் வேணா கொடுக்குறேன். I'm just giving donation to the church, crores and crores. நீ டொனேஷன் கொடுத்தாலும் உனக்கு தண்டனை உண்டு. Even you giving donation, there is a punishment. ஆனா நிறைய பேர் கிறிஸ்தவ என்ன பண்றாங்கன்னா ஏசப்பா இருக்கார்ல மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு A lot கொடுத்துருவாரு. of Christians say Jesus will forgive our sin if we ask. ஒருத்தர் வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு இல்ல துன்பப்படுத்துற அளவுக்கு நீ ஏதாவது ஒரு
பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறேன்னா do any sin or continuing it spoiling others' life. கர்த்தர் எச்சரிப்பு சத்தமாய் கொடுக்கிறார், இதை விட்டு விலகிடுங்க. The Lord giving you caution, you leave it right now. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு அதை விட்டு விலகிடணும். You leave it right now. பிரச்சனை முடிஞ்சிச்சு நினைக்காத. Don't thought that the problem end. காலகாலமா ஒரு பிரச்சனைக்காய் நீ என்ன பண்ணி கொண்டிருப்ப? இதுக்கு பேர் சாபம் கூட சொல்லலாம். You putting away for it. This is இயேசுவோடு ஐக்கியத்தோடயே இருக்கணும். கொஞ்சம் விலகினா அந்த பனிஷ்மென்ட் உனக்கு கிடைக்கும். If you leaving the fellowship from the Jesus, you will get the punishment. தெரியாம செஞ்ச தப்புக்கு உனக்கு கர்த்தர் கூட இருக்கும்போது பனிஷ்மென்ட் கம்மியா விடும். You may get a lesser punishment by mistake unknowingly you did even. கர்த்தருக்குள்ள இருந்துகிட்டே நீ பாவம் செய்றேன்னா கர்த்தர் அடிக்கிறத நீ என்ன பண்ண முடியாது, எழும்பிக்க முடியும். You cannot bear the punishment if you commit sin along with when you have fellowship with Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எடுத்து படிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படிங்க. கடைசியா படிச்சு முடிச்சலாம். Romans chapter 6 verse 5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து. ஹல்லேலூயா. எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சரி, heal a sickness. அவர் மரணம் நம்மளை புதிதான ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. His death change விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவேன். இந்த வார்த்தை இன்னைக்கு மனக்கணக்கா கர்த்தர் பேசுற வார்த்தையை கேட்டுக்கிட்டு நல்லா போய் சாப்பிட்டு தூங்கினா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல. You won't get any change once you heard the word and sleeping at home. ஒரு வாரத்துக்கு ஒரு காரியம் உன் வாழ்க்கையில சின்ன காரியத்தை தேவன் சொல்லும்படி உன் வாழ்க்கையை மாத்த ஆரம்பிச்சா, if you start changing your life according to the word of Lord. கேளுங்க, நல்லா கவனிங்க. Pay attention. ஒரு வாரத்துக்கு ஒரு காரியம், சின்ன காரியமா கூட இருக்கட்டும். One instant in a week, it may be even a small instant. நான் இன்னிலிருந்து ஏசப்பா சொல்ற சுத்தமா இருக்கணும், நான் ஒழுங்கா 6 நாளும் குளிக்கிறேன் அப்படி. Jesus said I'm going to be clean, so I'm going to take bath 6 days. சின்ன காரியம் நான் நல்லா என்ன பண்ணேன், small thing. தேவன் என்ன நல்லா படிச்சிருக்கான், அயன் பண்ணி தான் Dress போடுவேன், டிப் டாப் தான் போடுவேன். The Lord created me well, I'm going to iron my dress. அழுக்கு Dress போட மாட்டேன். இதெல்லாம் சின்ன wear the dirty dresses. தேவன் நம்மள ராஜாவா படிச்சிருக்கும்போது ராஜாவோட புள்ள நம்ம நாத்த பிடிச்ச மாதிரி இருக்கணும். The Lord created his children as his king, why should you wear the dirty dresses? இவங்க மேல எனக்கு கோவமா இருக்கு, அவங்கள மன்னிச்சிடலாமே. I have angry on them, I am going to forgive them. இவர் என் மேல கோவமா இருக்கு, ஆனா இவரை நான் என்ன பண்ணல, திட்டல, ஒண்ணும் செய்யல, இவருக்கு நான் எதுவும் தீங்கு விதைக்கல, ஆனா இவருக்கு என்ன பார்த்தா பிடிக்கல. இப்ப தப்பு யார் மேல இருக்கு? He is angry with me, even he doesn't like me, though I forgive everything. தப்பு நீங்க சொல்லுங்க அவர் மேல, இது உலக சட்டம். ஆனா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு உன் மேல ஒரு கோபம் இருக்குன்னா ஏதோ ஒரு காரியம் ஒண்ணு மேலமா அவருக்கு பிடிக்கல. The world says because if he is angry that is right, but the Bible says something. இயேசுவின் அன்பு உனக்குள்ள வரும் பொழுது நீ புதிய மனிதனா மாறறனா, ஏன்பா என் மேல என்ன வருது சொல்லு. You are being a new man in Jesus Christ, you should go and ask, what's the problem? என்ன பிரச்சனை, நான் மாத்திக்கிறேன். What's the problem? I will change myself. உன் மேல தப்பே இருக்காது. Maybe you are not, ஆனா நியாயப்பிரமாணம் சொல்லுது அவனுக்கு ஒண்ணு பிடிக்கல. But the ஏதோ உன்னுடைய செயல்பாடுகள் அவனுக்கு இரிட்டேட் பண்ணுது. Some of your activities irritate. அந்த சகோதரிக்கு பிடிக்கல. Maybe the sister doesn't like it. சில பேர் எல்லாம் அடிக்க தேவையில்லை, அவங்க முன்னாடி நின்னு சிரிச்சு பாரு. Some of the people you know need to beat them, you just laugh in front of them. ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொல்றாங்க, a sister came and said to me, Pastor, கர்த்தர் வந்து என் எதிர் வீட்டுக்காரங்களை அமுச்சு விட்டுட்டார். The Lord இவங்க my opponent, வாடகை வீடு போனவங்க சொந்தக்காரங்க வீடு, சொந்த வீடு. The person who told me is a rented home, the person who left the house is the owner. சொல்லல, நானும் என் பெண்ணும் வாசல்ல உட்கார்ந்துட்டு அவங்க வரும்போதெல்லாம் சிரிப்பாங்க. அவ்வளவுதான். Myself and our daughter will laugh at them whenever they come. அவங்க நாங்க சிரிக்கிறத வயிறு எரிஞ்சே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. They are annoyed or laughing. இத பொறுமையா கேட்டீங்கன்னா நாங்க சிரிக்கதாங்க செஞ்சோம், அவங்க ஏங்க போனாங்க? I asked them, we just laughed at them, why they are went. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சும்மாவே எங்களை கிண்டல் பண்றாங்க. They are mocking us. எங்க சில பேர் சிரிப்பு ஒருத்தர் துன்பப்படுத்தும். Some of their smile hurting others. சில பேர் கண்ணீர் ஒருத்தர் துன்பப்படுத்தும். Some of their tears will hurting others. சில பேர் மௌனம் இன்னொருத்தர் துன்பப்படுத்தும். Someone's silence will hurt. சில பேர் பேசுறது இன்னொருத்தர் துன்பப்படுத்தும். Someone's talk hurting others. Hallelujah. Hallelujah. சில பேர் கத்துறது இன்னொருத்தர் துன்பப்படுத்தும். Someone screaming
hurting சில பேர் தூங்குறது இன்னொருத்தர் துன்பப்படுத்தும். someone sleep hurting others. சில பேர் தூங்காம இருக்குது இன்னொருத்தர் துன்பப்படுத்தும். Someone sleeplessness சும்மா பக்கத்துல hurting தூங்காம ஒருத்தர் மொபைல் நோண்டிட்டு அந்த தூங்குறவங்களுக்கு என்ன இருக்கும்? If someone using mobile frequently disturbing others. நல்ல பிரேயர் பண்ற டைம்ல நீ தூங்கிட்டு இருந்தீனா என்ன பண்ணும்? ஒருத்தருக்கு அது If you துன்பமா are இருக்கும். sleeping when others pray. ஆனா உன்னை குறித்து யாருக்கா கசப்பு இருக்குன்னா இன்னைக்கு மனமாறு புதிய மனிதனாய் மாற ஆரம்பிங்க. Just trying to change yourself. Someone நான் இப்ப is சொல்றேன். having bitterness. வாரத்துக்கு ஒரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை நியாயப்பிரமாணப்படி நீ கொஞ்சம் மாற ஆரம்பிச்சீனா I'm just telling you weekly, one week, one word, take a small thing. ரகசியம் சொல்றேன் பாருங்க. நீ பேசுகிற வார்த்தையில இயேசு உலாவாவார். The word which நீ come out from பேசுகிறது mouth, you எல்லாம் can see the அப்படியே Jesus. நடக்கும். Whatever you speak, it will happen. தேவன் அந்த வார்த்தையை அங்கீகரிப்பார். The Lord recognize the word. நீ போகும்போது வரும்போது தேவதூதர்கள் உன்னை கொண்டு பாதுகாக்கிறதை உன்னால உணர முடியும். You can feel that the angel guarding you when you நீ go. ஜெபம் பண்ண தேவையில்லை. நீ நினைக்கிற காரியங்கள் அப்படியே நிறைவேற You ஆரம்பிக்கும். don't need to pray when your thoughts will be ஏன்னா accomplished. இயேசுவின் சாயலாக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். Because you are changing a likeness of ஹல்லேலூயா. Jesus. நீ Hallelujah. புதிய மனிதனாய் மாற மாற தேவன் தனக்கு உண்டான எல்லா வல்லமையும் உன் மத்தியில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். God will accomplish all His mighty power upon you when you start Hallelujah. changing yourself. ஹல்லேலூயா. Jesus, ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, my beloved people, ஒரு நாளைக்கு ஒன்று புதிய மனுஷனாய் only one you just change. அவர் உன்னை புதிய மனிதனை மாற்றுவதற்காய் தன் ரத்தத்தை உனக்காய் கொடுத்தார். The Lord given His blood to make you a new man. நான் அப்படிதான் பாஸ்டர். I'll be like. நீங்க எத்தனை பேர் குளிக்காம வந்திருக்கீங்களோ? How many of you people coming here without taking bath? எத்தனை பேர் புது Dress இருந்தா அழுக்கு Dress போட்டு வரீங்களோ? How many having new clothes and coming with dirty dress? எத்தனை பேர் சண்டை போட்டு உள்ள வந்து உட்கார்ந்திருக்கீங்க? How many of you sitting here with fight? உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல இருக்கவங்க கூட பேசாம இருக்கியோ? How many of you sitting here not talking to a neighbor? சபை உள்ளே நீ உள்ள சமாதானத்தை தேடி உள்ள வருவே. பிசாசு உள்ளே பிரச்சனை வைப்பான். You may be seeking peace inside the church, but this devil creating. முன்ன பாஸ்டர் பார்த்தா முன்ன ஆசையா இருக்கும். அப்பா பாஸ்டர் பேசினாவே மெசேஜ்லாம் நல்லா இருக்குங்க. Eager to listen the pastor message and his word. அதுக்கப்புறம் ஆயிடும் பாஸ்டர் எப்ப பார்த்து என்ன பத்தியே பேசுனீங்க. After that they started talking all the time. He started. ஒரு நாள் இரு பாஸ்டர் நான் நல்ல நாக்கு புடுங்கற அளவுக்கு கேட்க. One day I wanted to ask him, question him. நீ எதுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிடுவ கடைசில? After that you coming to the church. இப்ப நல்லா இருப்போம். அப்ப கர்த்தர் சொல்லிட்டார் இனிமேல் பாஸ்டர் எனக்கு தேவையில்லை. பக்கத்துல ஒருத்தன் சத்துரு வச்சிருப்பார் கர்த்தர். They said the Lord blessed me, I don't need word anymore. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவேமே. Say amen. சாப்பாடு போற இங்க டெஸ்ட் இங்கேயே முடியும். இன்னைக்கு எல்லாம் தீர்மானம் எடுத்துற போன உடனே சாப்பாடு இப்ப கஞ்சி தான் போடுறதுலயே உனக்கு டெஸ்ட் கர்த்தர் குத்துறாரு. பாரு Take decision now, you have a test. எனக்கு சட்னி சரியா வைக்கல. They haven't given a chutney. இனி சபையில நான் சாப்பிடவே மாட்டேன். I won't take food over here. சொல்லிட்டு ஒரு டிஃபன்ல வாங்கி போயிட்டேன். They said like that and take away from in a box. வீட்ல போனவனே இருக்கு ஒரு காரியம். Home they have test. அப்படியே கண்களை மூடி. You just close your கர்த்தர் எதிர்பார்க்கிறது உன புதிய மனிதனாய். The Lord is expecting a new. ஏதாவது ஒரு காரியம் சின்ன காரியமா கூட இன்னைக்கு முடிவு எடுங்க. நான் இதுல செய்ய போறேன். Small thing you take a decision. இன்னைக்கு இத தீர்மானமா எடுக்கிறேன். இன்னைக்கு நான் சிலுவை எனக்காய் அவர் மரித்திருக்கிறார். Taking this resolution, the Lord சின்ன காரியம் died for me at cross. என் வீட்டை சுத்தமா வைக்கிறது கூட கர்த்தருக்கு பிரியமான காரியம். Even keeping your home is pleasing the Lord. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பேதவைகளுக்கும் உன் வீட்டை இடம் கொடுக்கணும் வசனம் சொல்ல. அதான் சிறந்த The word உபவாசம். says you just open, give your home to the orphan and poor. உன் வீட்டுக்காரக்கே வீட்டுல இடம் கொடுக்க மாட்டேன். Even you won't give place for your husband at your home. இங்க மத்தவங்களை எத்தனை வந்து எங்க வீட்டுக்கு இடம் And கொடுக்க? how you will allow others at your home? ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுங்க. You can give dress to the one who needs. ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. Just feed one who needs. சமாதானம் இல்லாத சமாதானத்தை உண்டு பண்ண அவரிடத்துல பேச Create ஆரம்பிங்க. peace one who needs. இதெல்லாம் வெளியே பண்ற காரியம். சில These காரியங்கள் are all the உங்க things இன்னர் you're doing outward. Some of the things you need to do inner self. நீங்களே மாறிக்க வேண்டிய சில காரியம் இருக்கும். Certain things you need to change yourself. நான் இப்ப சொன்ன பாருங்களா, மத்தவங்களுக்கு என்ன குறிச்சு ஏன் பிடிக்கல இதுதானே நான் மாத்திக்கிறேன். Why others not like me? எங்க அம்மாவுக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேது, எங்க அப்பாவுக்கு ஏன் என்ன பிடிக்க Why my மாட்டேது, father not liking me? ஓ இதுதான் எனக்கு தப்பா நான் Oh, this மாத்திக்கிறேன். is my mistake. I am started changing. வாலிப பிள்ளைங்க முடிவெடுக்கலாம். The youths can take the decision. கணவன் மனைவிட்ட முடிவெடுக்கலாம். ஏன் The மனைவிக்கு husband and wife என்ன பிடிக்க can மாட்டேது, take why they are not liking me. தப்பு இப்பயே சொல்றேன் கேளுங்க, தப்பு அவங்க சைடே இருக்கட்டும். No, even though the mistake is their side. யோசிச்சு பாருங்களேன்.
Just think. தேவன் நல்லவங்களுக்காய் மரிக்கல, The Lord is not died for பாவியா the இருக்க good. உங்களுக்காக தான் மரிச்சார். The Lord died for the sinner. இப்ப இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார்னா, If Jesus is in you, dwells in you. ஜோசப் பிரதர் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு என் குடும்பத்தை கெடுத்திருந்தாலும் பரவாயில்லை. Whatever he spoils my family, whatever he did the sin to me. பிரதர் என்ன கோவம், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், முடிஞ்சு Brother, I will ask forgiveness to you. Why அவர் you are என்கிட்ட angry? கோவமா இருக்கட்டுமே, என்ன அடிக்கலாம் திட்டலாம்னு காத்து நிற்பா, நான் போய் ஒரு சும்மா மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுங்களேன், ஐயோ இவரை போய் நம்ம நினைச்சிட்டு He may be waiting for a situation to scold me, but எனக்கு போய் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு போவார். he just went and get a biryani for me. காரணம் என்ன? The reason behind it. The அல்லேலூயா. change. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people. அப்படி கண்களை மூடி